ஈரானின் அணுசக்தி மையமான நாட்டன்ஸ் தாக்குதலுக்கு உள்ளானதை சர்வதேச அணுசக்தி நிறுவனமான IAEA உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறியே இக்கொடூர தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் மத்திய கிழக்கில் போர் மேகம் சூழ்ந்து பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்தும் இந்த தாக்குதலில் ஈரானின் பல முக்கிய தலைகள் பலியானது. தற்போது ஈரானை முழுமையாக முடக்க மற்றும் தங்கள் வழிக்கு கொண்டு வர அதன் அணுசக்தி நிலையங்களை தாக்கி வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதனை சர்வதேச அணுசக்தி நிறுவனமான IAEA உறுதி செய்துள்ளது. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை தடுப்பதாக கூறி ஈரானின் முக்கிய யுரேனியம் செறிவூட்டும் மையமான நாட்டன்ஸை குறிவைத்து கடந்த 1ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தின. நாட்டன்ஸ் மையத்தில் உள்ள மேம்பட்ட கருவிகள் மூலம் அணு எரிபொருளை ராணுவ தரத்திற்கு உயர்த்த முடியும் என்பதால் இது முக்கிய இலக்காக கருதப்பட்டது. குறிப்பாக அதனை வைத்து ஈரான் அணு ஆயுதம் தயாரித்துவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கவனமாக இருந்தன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலும் முடக்குவதன் மூலம் அந்த நாட்டை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவது அல்லது அதன் ராணுவ பலத்தை குறைப்பதை கருத்தில் கொண்டே இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது ஈரானில் உள்ள நாட்டன்ஸ் அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டதை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மையத்தில் உள்ள எரிவாயு மைய விளக்குகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக 40 முதல் 50 மீட்டர் நிலத்தடியில் கட்டப்பட்டு 7.6 மீட்டர் தடிமன் கொண்ட கான்கிரீட் கேடயத்தால் மூடப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களால் இதுவரை கதிரியக்க கசிவு ஏற்படவில்லை என்றும் அதன் நுழைவு வாயிலில் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதல்களில் தரைத்தளத்தில் இருந்த மைய விளக்கு விசைக்கருவி தொழிற்சாலைகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் பெரும் சேதமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதற்கான எந்த ஆதாரமும் நாங்கள் இன்னும் காணவில்லை என்று மாஸ்கோவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது புருனேயின் வெளியுறவு அமைச்சரிடம் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜியோ லாவ்ரேவ் கூறியுள்ளார்.